வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் சிறுத்தொண்ட நாயனார் புராணம். எம்பெருமான் வைரவ ஜங்கம திருக்கோலம் கொண்டு திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளினார் என்று பார்த்தோம். அன்றைய தினம் சிறுத்தொண்ட நாயனார் மாகேஸ்வர பூஜைக்கு உரிய சிவன் அடியாரை தேடி அழைத்து வருவதற்காக வீட்டிலிருந்து வெளியே சென்றிருக்கின்றார். அச்சமயம் நம் பெருமான் வைரவ ஜங்கம திருவேடம் கொண்டு திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளுகின்றார். 36, 37, 38, 39, 40, 41 என்று 6 திருப்பாடல்கள் தொடர்ந்து தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அவைகள் பின்வருமாறு: தண்டாததொரு வேட்கை பசியுடையார் தமை போல கண்டாரை சிறுத்தொண்டர் மனை வினவி கடிது அணைந்து தொண்டனார்க்கு எந்நாளும் சோறளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரார் இம்மனைக்கு உள்ளாரோ என்ன வந்தணைந்து வினவுவார் மாதவரேயாம் என்று சந்தன மாந்தையலார் முன்வந்து தாழ் வணங்கி அந்தமில் சீர் அடியாரை தேடி அவர் புறத்து அணைந்தார். எந்தமை ஆளுடையவரே அகத்துள் எழுந்தருளும் என மடவரலை முகநோக்கி மாதரார் தாம் இருந்த இட வகையில் தனி புகுதோம் என்று அருள, அது கேட்டு விடவகல்வார் போல் இருந்தார் என வெறுவி விரைந்து மனைக்கடனுடைய திருவெண்காட்டு அம்மை கடைத்தலை எய்தி அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பார் இற்றைக்கு எம்பெருமானி யாவரையும் கண்டிலர் தேடிப்போனார் வம்பென நீர் எழுந்தருளி வரும் திருவேடம் கண்டால் தம் பெரிய பேறு என்றே மிக மகிழ்வார் இனி தாழார். இப்பொழுதே வந்து அனைவர் எழுந்தருளியிரும் என்ன ஒப்பில் மனையறம் புறப்பீர் உத்தராபதியுள்ளோம் செப்பரும் சீர் சிறுத்தொண்டர் தமை காண சேர்ந்தனம் யாம் எப்பரிசும் அவர் ஒழிய இங்கு இரோம் என்று அருளி கண்ணுதலில் காட்டாதார் கணபதீச்சரத்தின் கண் வண்ண மலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம் மற்று அவர்தாம் நன்னினா நாம் இருந்த பரிசு உரைப்பீர் என்றருளி அண்ணலார் திரு ஆத்தி அணைந்தருளி அமர்ந்திருந்தார் என்பவை திருப்பாடல்கள். பெருமான் பைரவ ஜங்கம திருக்கோலம் கொண்டு திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து தனியாததொரு பெரும் பசியினை உடையவர் போல அங்கே கண்டவர்களையெல்லாம் நோக்கி சிறுத்தொண்டரது வீடு திருமனை எங்கிருக்கின்றது என்று கேட்டு அறிந்து விரைவில் அங்கு வந்து சேர்கின்றார். அவர் பசி ஒன்றும் இல்லாதவர் என்றாலும் பசி உடையவர் போல நடித்து தம் எதிர்ப்பட்டவர்களையெல்லாம் சிறுத்தொண்டரது திருமனை எங்கிருக்கின்றது என்று விசாரித்து அத்திருமனைக்கு எழுந்தருளுகின்றார். எழுந்தருளி அங்கே கேட்கின்றார், சிவபெருமானது தொண்டர்களுக்கு எந்த நாளும் சோறு அளிக்கின்ற திருத்தொண்டராகிய வண்டுகள் மொய்க்கும் பூமாலையினை அணிந்த சிறுத்தொண்டனார் இந்த வீட்டில் இருக்கின்றாரோ என்று கேட்கின்றார். பைரவ ஜங்கம வேடத்தில் வந்த பெருமான் சிறுத்தொண்ட நாயனாரது திருமனையில் சந்தனத்தார் என்னும் பெயருடைய தாதியர் ஒருவர் இருந்தார். பெரும் சிவபக்தி அடியார் பக்தி கொண்டவர். வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு முதலில் பதில் கூறி வரவேற்பது தாதியர்களின் கடமை. வந்து இவ்வாறு கேள்வி கேட்பவர் மாதவராகிய சிவபெருமானது திருத்தொண்டரே ஆவார், மாதவராகிய அடியவரே ஆவார் என்று உட்கொண்டு சந்தன தாதியார் என்ற அம்மை, அந்த அம்மை முதலில் வந்து ஜங்கம வேடத்தில் இருக்கின்ற பெருமானது திருவடிகளை வணங்கி அந்த கேள்விக்கு பதில் கூறுகின்றார். அந்த அடியவரை வணங்கி அவரது திருவடியை வணங்கி விடை கூறுகின்றார். இதுவே அடியவரை வணங்கி விடை கூறும் மரபு. எந்தமை ஆளுடையவரே என்று அழைத்து பதில் கூறுகின்றார்.
இது அடியவர்களிடம் அவர் பக்தியுடன் ஒழுகும் நிலையை காட்டுகின்றது. இங்கு வந்தவர் இறைவரே என்பதும், அவர் இத்தாதியாரை உள்ளிட்டு இக்குடும்பம் முழுமையையும் அன்று ஆட்கொள்ள வந்தவர் என்பதும் உட்குறிப்பு பட தாதியார் வாக்கில் எந்தமை ஆளுடையவரே என்று அவரை அறியாமலே வந்த வாக்கு அதனை நாம் காண்கின்றோம். சந்தன தாதியார் அம்மையார் பதில் கூறுகின்றார். சிறுத்தொண்ட நாயனார் எல்லையில்லாத சிறப்பினை உடைய அடியவர்களை தேடுவதற்காக வெளியே சென்றிருக்கின்றார். எம்மை ஆளுடைய முதல்வரே, வீட்டிற்கு உள்ளே எழுந்தருளுவீராக என்று சொல்கின்றார் சந்தனத்தாதியார் என்ற அம்மையார். உடனே அந்த அம்மையாரை பார்த்து பைரவ ஜங்கமர் கூறுகின்றார், பெண்கள் தனியாக இருக்கும் இடத்தில் நான் தனியே உள்ளே வரமாட்டேன் என்று அருளிச் செய்கின்றார். இது மிகச் சிறப்பு உடைய ஒரு உலகியல் நீதி. உலகத்தவர்கள் பின்பற்றி ஒழுகத் தகுந்த பெரும் நீதியும் நாகரீகத்தன்மையும் ஆகும். எனவே நாம் தனியே உள்ளே வரமாட்டோம் என்று குறிப்பிடுகின்றார் பெருமான். நமது அருட்சக்தியாகிய தேவியுடனும் நமது திருமகனாருடனும் பின்னர் வரவுள்ளோம் என்ற குறிப்பு பட இவ்வாறு அருளுகின்றார். அதனை கேட்டு, எங்கே இந்த அடியவர் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவாரோ என்று அஞ்சி மிக விரைவாக திருவெண்காட்டு அம்மையார், சிறுத்தொண்ட நாயனாரது திருமனைவியாரான திருவெண்காட்டு அம்மையார் வீட்டிற்கு உள்ளே இருந்து வெளியே ஓடோடி வருகின்றார். அன்று முழுவதும் எந்த அடியாரும் தமது இல்லம் தேடி வரவில்லை. எனவே அடியாரை தேடி சிறுத்தொண்ட நாயனார் சென்றிருக்கின்றார். அந்த நிலையில் தாமாகவே வந்த இந்த அடியவரை நழுவவிட நேருமோ என்று அஞ்சி, இல்லற கடமை என்பது முற்றும் உடையவராகிய திருவெண்காட்டு அம்மையார், இல்லற பாரம் முழுமையும் தமது கடமையாக பூண்ட அம்மையார் ஓடோடி வருகின்றார். வந்து திருவெண்காட்டு அம்மையார் கூறுகின்றார், திரு அம்பலமுடைய இறைவரது அடியார்களை திரு அமுது செய்விக்கும் நியமமுடைய அவர், அதாவது சிறுத்தொண்ட நாயனார், அந்த நியமத்தை முடிப்பதற்காக எமது பெருமானே இன்று அடியவர் எவரையும் காணாததினால் அவர் தேடிச் சென்றிருக்கின்றார். புதிதாக நீர் எழுந்தருளி வரும் இத்திரு வேடத்தினை கண்டால் தமது பெரும் பேறு என்றே மிக்க மகிழ்ச்சி அடைவார், இனியும் தாமதிக்க மாட்டார் என்று கூறுகின்றார். இவ்வாறு பைரவ வேட ஜங்கம அடியாரிடம் திருவெண்காட்டு நங்கை அம்மையார் விண்ணப்பிக்கின்றார். இப்போதே விரைவில் வந்துவிடுவார், அவர் வரும் வரை தேவரீர் இங்கு எழுந்தருளியிருக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். அதற்கு பைரவ ஜங்கம அடியார் கூறுகின்றார், ஒப்பற்ற இல்லறத்தை வலுவாது காத்து நடத்துகின்றவர்களே, யாம் உத்தராபதியுள்ளோம், அதாவது வடதேசத்தில் உள்ளோம். சொல்லுவதற்கு அரிய சிறப்பினை உடைய சிறுத்தொண்டரை காணும் பொருட்டு இங்கு வந்து சேர்ந்தோம் யாம். எனவே எப்படியிருந்தாலும் அவர் இல்லாதபோது இங்கு நாம் உள்ளே வரமாட்டோம் என்று அருளிச் செய்கின்றார். உத்தராபதியுள்ளோம் என்று அப்பைரவ ஜங்கமர் கூறுகின்றார். உத்தராபதி என்றால் வடதேசம் என்று அர்த்தம். உத்தராபதியார் உத்தராபதீஸ்வரர் என்று திருச்செங்காட்டங்குடி கணபதீஸ்வர திருக்கோயிலிலே இம்மூர்த்தி இன்றும் வழங்கப்பட்டு வழிபடப்பட்டு வருகின்றார். எனவே எந்த காரணம் கொண்டும் சிறுத்தொண்ட நாயனார் இல்லாத பொழுது நாம் உள்ளே வரமாட்டோம் என்று கூறுகின்றார். தம் நெற்றிக்கண்ணை மறைத்து வந்த அவர் கணபதீஸ்வரத்திலே அழகிய மலர்களை உடைய திரு ஆத்தி மரத்தின் கீழே சென்று யாம் அமருகின்றோம். அவர் வந்தால் நாம் அங்கிருக்கும் தன்மையினை சொல்வீராக என்று அருளிச் செய்து, இறைவனார் திரு ஆத்தி மரத்தின் அடியில் சேர்ந்தருளி அங்கே விரும்பி எழுந்தருளி இருக்கின்றார். கணபதீச்சரத்தின் கண் வண்ண மலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம் என்று அருளுகின்றார். இருக்கின்றோம் என்று கூறுகின்றாரே, அது இருப்போம், தங்குவோம், இனி எக்காலமும் அங்கே தங்குவோம் என்ற பொருளில் வந்தது. திரு ஆத்திமரம் இன்றும் திருக்கோயிலிலே இருக்கின்றது. அதன் கீழே உத்தராபதியார் திருச்சந்நிதியும் உண்டு. திரு ஆத்தி என்ற இந்த மரம் ஆத்தி மரத்தின் ஒரு வகை. அதனை காட்டாத்தி என்று கூறுவார்கள். இவ்வாறு இந்த 6 திருப்பாடல்களின் பொருள் அமைகின்றது. இந்த 6 திருப்பாடல்களாலும் முன்பாடல்களாலும் சிவபெருமான் அருளும் தசகாரியங்களுள் சிவரூபம், சிவ தரிசனம் என்ற காரியங்கள் நிகழ்ந்தமை
இங்கே குறிப்பால் தெய்வ சேக்கிழார் பெருமானால் காட்டப்படுகின்றது. 42வது திருப்பாடல். நீரார் சடையார் அடியாரை நேடி எங்கும் காணாது சீரார் தவத்து சிறுத்தொண்டர் மீண்டும் செல்வ மனை எய்தி ஆரா இன்ப மனைவியார்க்கு இயம்பி இழிவெய்திட அவரும் பார் ஆதரிக்கும் திருவேடத்து ஒருவர் வந்தபடி பகர்ந்தார். கங்கையினை சூடிய சிவபெருமானின் அடியவர்களை தேடி அவர்களை எங்கும் காண முடியாமல் சிறந்த தவத்தினை உடைய சிறுத்தொண்டர் மீண்டும் தனது செல்வம் பொருந்திய திருமனைக்கு எழுந்தருளுகின்றார். அவர் சீரார் தவத்து சிறுத்தொண்டர். அன்றைய நாள் அதுவரை அடியார்கள் ஒருவரையும் காணாததும் அவருடைய தவமே ஆக அமைந்தது. அவரது தவத்தின் காரணமாகவே அமைந்தது. ஏனென்றால் அடியவர் ஒருவரும் வராமல் செய்தருளி இறைவர் தாமே வந்து அருள் புரிய எழுந்தருள பெற்றது இவரது பெரும் தவப்பயன் ஆகும். அடியவரை ஒருவரும் காணாமல் மீண்டும் தன்னுடைய மனைக்கு வந்து சேர்ந்தார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடுகின்றாரே. எனவே அதுவரை தனது மனைக்கு வருவதும் பின்னர் போவதுமாக அடியவரை தேடி வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றார் என்பது பெறப்படுகின்றது. அது செல்வ திருமனை, சிவன் அருட்செல்வம் நிறைந்த திருமனை. சிவபெருமானுக்கும் அடியவர்களுக்குமாக உலகியல் செல்வங்களும் அந்த இயல்பிலே நிறைந்த அருள் செல்வத்தை நிறைய பெற்ற மனை. மனம் மொழி மெய் என்ற 3 கரணங்களும் அருள் பற்றி நிறைந்த குறிப்பு இங்கே தரப்படுகின்றது. சிறுத்தொண்ட நாயனார் இவ்வாறு திருமனைக்கு எழுந்தருளியவுடன் அவரது திருமனைவியார் திருவெண்காட்டு நங்கை அம்மையார் சிறுத்தொண்ட நாயனாரிடம் மிகுந்த இன்பத்தோடு பைரவ ஜங்கமர் அங்கே வந்ததனால் ஏற்பட்ட அளவில்லாத மகிழ்ச்சியோடு அந்த செய்தியை சிறுத்தொண்ட நாயனாருக்கு சொல்கின்றார். உலகில் கண்டார் எவரும் அன்பு கூறும் அழகிய திருவேடம். அத்திருவேடத்துடன் ஒரு அடியார் இங்கே வந்திருக்கின்றார். உள்ளம் கொள்பவர் கரைந்து உடலும் உயிரும் உருகப் பெருகும் திருக்கோலம் என்று நாம் பார்த்தோம். அருள் பொழியும் திருமுகத்தில் அணி முறுவல் நிலவெறிப்ப என்று பார்த்தோமே. அதற்கு ஏற்றவாறு உலகத்தில் கண்டவர்கள் எல்லோரும் அன்பு கூறும் அழகிய திருவேடம். அந்த திருவேடத்துடன் ஒருவர் இங்கு வந்திருந்தார் என்ற செய்தியை சொல்கின்றார். அந்த திருவேடத்து ஒருவர் அவருடைய திருவேடம் உலகத்தவர் காண தாங்கினாரே அன்றி அவர் ஒன்றே பதி என்று வேதங்கள் பேசும் ஒருவராகிய சிவபெருமானே என்ற குறிப்பும் இங்கே அமைந்திருக்கின்றது. இவ்வாறு திருவெண்காட்டு நங்கை அம்மையார் சொல்ல அடியேன் உய்ந்தேன், அவர் இப்பொழுது எங்கு இருக்கின்றார் என்று மகிழ்ச்சியுடன் கேட்கின்றார் சிறுத்தொண்ட நாயனார். கூர்மையான சூலத்தினையும் கபாலத்தினையும் ஏந்தியவர் நாம் வடதேசத்தில் உள்ளோம் என்றார். அவர் வளமையுடைய உடுக்கையினை ஒரு கையில் பிடித்த பைரவ ஜங்கமர். நாங்கள் அவரை திருமனையின் உள்ளே எழுந்தருளியிருக்கும்படி சொன்னாலும் கூட வேண்டினாலும் கூட அவர் இங்கே தங்கியிருக்காமல் கணபதீஸ்வர திருக்கோயிலில் திருவாத்தி மரத்தின் நிழலின் கீழே இருக்கின்றார் என்று திருவெண்காட்டு நங்கை அம்மையார் சொல்கின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.